வணக்கம் தமிழர்களே, தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். சரிங்கப்பா, ஜூனியர் முடிஞ்சுமே இப்போ வரைக்குமே திவினேஷ் அவர்களோட கான்சர்ட்டை திவினேஷ் ரசிகர்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறாங்க. அப்படி வர்ற 10ஆம் தேதி மலேசியாவில் இருக்க ஜோஹர் பகுதியில் திவினேஷ் அவர்கள் பொங்கல் திருவிழா கான்சர்ட் நடத்த போகிறாரு. திவினேஷ் அவர்களுக்கு பொதுவாகவே மலேசிய ரசிகர்கள் ரொம்பவும் ஜாஸ்தி. இந்த நிலையில் இந்த கான்சர்ட் அதுவும் பொங்கல் விழாவாக ஜோஹரில் நடக்க போகிறது. மிகப்பெரிய திருவிழாவாக திவினேஷ் அவர்கள் பழைய பாடல்கள்லாம் பாட போகிறாரு. அவரோட ரசிகர்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் திவினேஷ் அவரோட கான்சர்ட்டை பார்த்துருங்க. எவ்வளோ பேர் கான்சர்ட் பார்க்க போகிறீங்கன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் திவினேஷ் அவர்கள் இப்போ ரீசெண்டாக இளையராஜா அவர்களோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காரு. அது இப்போ ரீசெண்டாக எடுத்ததா இல்லை முன்னாடி எடுத்ததான்னு தெரில. ஆனால் அவ்வளோ க்யூட்டாக இளையராஜா அவர்களோட திவினேஷ் அவர்கள் எடுத்துக்கிட்ட புகைப்படத்தையுமே இங்கே பார்க்க முடியுது. கண்டிப்பாக இளையராஜா இசையிலையுமே திவினேஷ் அவர்கள் பாடினா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இளையராஜா எம்எஸ்வி பாடல்கள்னால் திவினேஷ்க்கு அவ்வளோ பிடிக்கும். அவரோட இசையில் இவர் ஒரு பாடல் பாடணும்னு தான் ரசிகரோட ஆசையமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மீட்டுமே இளையராஜா இசையில் திவினேஷ் அவர்கள் பாடுறதா இருந்தால் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு இளையராஜா இசையில் திவினேஷ் அவர்கள் பாடினா எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்துருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.